ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் சித்தா வ்ளாகர்ஸ். நம்ம 2025ஓட லாஸ்ட் மந்த்துக்கு வந்துட்டோம். டிசம்பர்னு சொன்னாலே எல்லாருக்கும் காமனாக வர்றது ஃபீவர், காஃப், கோல்டு இந்த மாதிரி. அண்ட் இந்த டிசீஸ் வந்தால் எந்த மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸோடு வந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கபசுர குடிநீர். இது குடிக்கிறதால ஃபீவரை குறைக்கும், சளியை வெளியேற்றும். 60 ml அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு குடிக்கலாம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீர் குடிக்கிறதால நமக்கு ஃபீவர் ரெடியூஸ் ஆகும். இந்த நிலவேம்பு குடிநீரை ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் சாப்பிடலாம். அதுவும் 50 ml சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபீவரை ரெடியூஸ் பண்ணி அந்த ஃபீவர்னால நமக்கு ஏற்பட்ட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். மூணாவது ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா இஞ்சி, மிளகு, துளசி இந்த மூணையும் கொதிக்க வச்சு 50 ml குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க ரன்னி நோஸ் அண்ட் காஃப் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. நாலாவது ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான டிப்ஸான பாலில் மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க தொண்டைக்கட்டு, தலைவலி நீங்கும். இதை ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 டைம் சாப்பிட்டுட்டே வரலாம். மேலே சொன்ன நாளையுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் எடுத்துக்கணும். இப்போ அடுத்து சொல்ல போகிறது எல்லாமே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். அதில் என்னென்னு பார்த்தோன்னா ஆடாதோட ஜூஸ் கூட ஹனியை ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய கோல்டு நல்லா ரெடியூஸ் ஆகும். அப்புறமா அமுக்ரா சூரணம் 2 கிராம் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடி பெயின் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். அவ்வளோதாங்க இன்னைக்கான டிப்ஸ். இந்த வீடியோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேறு எந்த டிசீஸ்க்கும் உங்களுக்கு ரெமெடி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.